நீங்க யார் வரணும்னு விரும்புறீங்க? திமுகவை தவிர யார் வந்தாலும் ரைட்டு. எல்லா சாதியும் கூட்டுக்கிறாங்க, எல்லா மதத்தையும் கூட்டுக்கிறாங்க சிறுபான்மைன்ற பேர். இது பேர் கூட்டணி கிடையாது, சந்தர்ப்பவாத அரசியல். இப்ப 2026ல விஜய் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா விஜய் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா இருக்கும். என்னுடைய ஆதரவு அண்ணன் சீமானுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. மக்களுக்கு நல்லதா செய்யணும், நல்லதா போகணும். ஏன் போனோம் போனோம் கிடையாது, ஊராமட்டா போனோம். டிஎம்கே வராது. அவங்களுக்கு போட்டுட்டு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இன்னொரு தடவை ஏமாறுறதுக்கு கிடையாது. இதுக்கப்புறமா ஒரு போக மாட்டேன்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதை காப்பாற்றுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் வந்தா எப்படிங்க? ஹவு கேன் யூ ட்ரஸ்ட் another actor? He is also another cinema actor only. ஸோ திரும்ப சினிமா ஆக்டர்ஸுக்கு கொடுத்தா எப்படி? we have to give people who are capable. விஜய் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, வெரி குட் ஆக்டர். பட் அரசியல்ல அவர் புதுசு, அவர் இப்போதான் எல்கேஜி. அவர் அரசியல் பின்னால ஃபியூச்சர் பார்த்து யாரும் ஓட்டு போடுற மாதிரி இல்ல. 50% பேர் 20, அதுல 20% யாருக்குமே டைம் இல்ல போய் போடுறது. வெளிநாட்டுல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, போயிடுது. இது வாரிசு அரசியலா போச்சு. கலைஞர் இருந்தாரு, அவருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி. இப்படி வாரிசு ஒரு அரசு செய்வது சரியில்லை. ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு என்னால கான்ஃபிடண்டா சொல்ல முடியல. பட் ஆனா ஓட்டோட பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒருத்தர் மேக்ஸிமம் ஓட் பர்சன்ட் அதிகமா வாங்கின ஒரு ஆளா இவர் இருக்கிறதுக்கு சான்ஸ். புதுசா நடக்கும்னு நம்புறீங்களா? 2026லயே புதுசு வந்துருமா? உண்மையா சொல்லனா நிறைய சம்பவம் இருக்கு. ஆனா சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2026 தேர்தல் இப்பவே ரொம்ப எதிர்பார்ப்போட மக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026ல் பாரதிய ஜனதா தான் ஜெயிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவர்கள் செய்கின்ற ஊழல்கள் எல்லாம் இந்த ஊடகவியலாளர் சொல்லி திமுக ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா இப்போ புதுசாக தான் வருது. அது ஏடிஎம்கேயோட கூட்டணி, பாமகவோட கூட்டணி வச்சுருக்கிறதுனால பாரதிய ஜனதா தான் ஆட்சியை பிடிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அவர்கள் சூழ்ச்சி வல்லுநர்கள். அவங்க எப்படி செய்து யாரை எப்படி அடிக்கலான்றதுல குறியாக இருக்கிறாங்க. யாரு? இந்த பாரதிய ஜனதா தான். ஆட்சியில் இருக்கிறவங்க மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா, எவனாவது மேலே வந்துட்டான்னா அவனை அழிக்கிற வேலையிலேயே ஒரு ரெய்டை விட்டு அவனை ஏமாற்றி கோடியாக பணம் வச்சுக்கிறான், பிணமறையில் பணம் வச்சுருக்கிறான்னு சொல்லி அந்த ஜனங்களிடம் இமேஜை குறைச்சிடுது. அதுக்கு அடுத்தது இது வாரிசு அரசியலாக போச்சு. கலைஞர் இருந்தார், அவருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி. இப்படி வாரிசு ஒரு அரசு செய்வது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா விஜய் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா புதுசாக யாராவது வரணும்ல. இவ்வளோ ஒரு ஹைல இருந்து அவர் நமக்காண்டி ஏதோ பண்ணணும்னு நினச்சி வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ நல்ல ஐடியாலஜியோடு வந்தார்னா நல்லாயிருக்கும். ஸோ whoever comes, let them take up the responsibility seriously and help the needy and break the proverb which says rich becomes a richer and poor becomes a poor. Let them break that proverb. That's all is what I expect from the elections. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அதை பண்ணலைன்னு தானே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. It's not that they have not done it. ஃபுல்லா செய்யல. என்னுடைய ஆதரவு அண்ணன் சீமானுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஓகே தனிச்சு நிற்கிறாரு, தொடர்ச்சியாக நிற்கிறாரு. யாரு கூடயும் கூட்டணி போல, யாரு கூடயும் விலை போல. ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். ஒரு ஆளை, மூணாவது ஒரு ஆளை. சரிங்களா, ஆல்ரெடி இருந்த 2 பேரில் ஒருத்தர் அவுட்டு. பட் ஆனால் அந்த 2 பேரில் ஒரு கட்சி போனதுக்கு மெயின் ரீசன் ஜெயலலிதா அம்மா தான். ஸோ அவங்க எண்டிங் பீரியடில் கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம டிஎம்கே பெரிய லெவலில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய கட்சி வரணும்னா யாருமே எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியமே இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்காங்க. சரிங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஒரு பெரிய கட்சி ஆகலாம். பட் ஆனால் எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. யார் வந்தாலும் தெரியாது, விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா பிடிக்கும், ஒரு ரசிகர்னு இல்லை, அவர் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தமிழ்நாடுல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா டெஃபினெட்லி பிஜேபி. ஓகே, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கிளென்லினஸ். ஒரு 15 years ago இருந்த சென்னை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ இருந்த கிளென்லினஸ் இப்போ இல்லை. ஓகே, எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் இருக்குது. புதுசாக வந்தால் தானே இது என்ன நடக்குது, ஏது நடக்குது, மாற்றம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிய முடியும். நீங்கள் என்ன சொல்றீங்க? இன்னும் அண்ணாமலை வரலாமா, இன்னும் மோடி வரலாமா, இல்லை காஞ்சிர் வரலாமா? அப்படிலாம் புதுசாக வந்தால் நடைமுறை எப்படி இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிங்களா பசங்களா? இல்லை, தனியார் ஸ்கூலில் படிக்க வச்சிங்க.
உண்மை தானே? கவர்மெண்ட் படிக்க வச்சிருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்ல, அப்போ அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். உண்மை தானே? இல்ல இப்ப யார் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? புதுசாக வரணும் ஆட்சி. எதுவுமே எந்த ஆட்சி வந்தாலும் புது ஆட்சியாக இருக்கணும். மக்களுக்கு நல்லதாக செய்யணும், நல்லதாக போகணும். ஏன் போனோம் ஊன் போனோம் கிடையாது, இது ஊராமட்டா போகணும். அதை நல்லபடியாக போடணும், நல்லதாக செய்யணும். புரியுங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லதே செய், நல்லதே நடக்கும். இதுதான் மெயினாக மக்கள் சொல்கிறது. நன்மை எதிர்பார்க்காது, உனக்கே தானாக தேரும். அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை கொடுறேன், அதை கொடுறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. வி ஆர் லாஸ்ட். லெட்ஸ் see what happens. அவ்வளோதான். ஏன்? ஏன்னா இப்பவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி stop வைக்கணும். following all these political things. We fed up. We'll see later. பார்ப்போம், அவ்வளோதான். எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று, ஆனால் டிஎம்கே வராது, அது சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த அவங்களுக்கு போட்டுட்டு நாங்கள் ரொம்ப என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஸோ இன்னொரு தடவை ஏமாறுறதுக்கு நாங்கள் கிடையாது. பட் அலைன்ஸ் பார்ட்டியில் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் சொல்கிறேன். பட் ஆனால் அது எந்த டைமில் வேணாலும் மாறலாம். பட் ஆனால் டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 26 எலெக்ஷன்ஸில் the ruling DMK will face a tough challenge. ஓகே, Certainly. அந்த டஃப் சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு காம்படிட்டர் டஃபா இருக்கணும்ல. காம்படிட்டர் டஃபாக இருக்காங்களே. யாரு? ஆஸ் இட் இஸ் 2 பேருமே இருக்காங்க. பிஜேபி அவங்க அலையன்ஸ் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சுக்கிறல அதுவும் இருக்காங்க. 2 பேருமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் டஃப் ஃபைட் கொடுப்பாரா? கொடுப்பாரு. எப்படி? ஒரு நியூ இதுதானே, அவர் ஒரு நல்ல அரசியல் இதை பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறதா எனக்கு தெரியுது. எப்படி தான் பேப்பர் படிக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன், நான் நேராக பார்த்ததில்ல. பட் பேப்பர் நியூஸ் வச்சு பார்த்தா ஃபோர்ஸ் டு ரெக்கார்ட் வித்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் டிஸ்பிளே அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்க போது இருக்கணும், நிச்சயமாக இருக்கும். யாரானாலும் வந்து சொன்னதை செய்யணும், அதுதான் என்னோட இது எக்ஸ்பெக்டேஷன்ன்றது, அதுதான் மெயின். ஓகே, முதல்ல வந்து கேர்ள்ஸ்க்கு, முதல்ல விமன்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீடம் நல்லா இருக்கணும். அது ரொம்ப எல்லாரும் தரேன்றாங்க, ஆனால் தரல, இது வரைக்கும் தரல. இனிமேலாவது வந்து வர்றவங்க அப்படி தரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, இது வரைக்கும் இருந்தவங்க தரேன்னு சொல்றாங்க, ஆனால் தரலன்றீங்க. அப்போ யார் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தரேன்னு சொல்லி தான் வர்றாங்க, இது வரைக்கும் தரல. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் விமன்ஸ் போராடிக்கிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு விமன்ஸுக்குன்னு சொல்கிறாங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஐ வாஷ் மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலுமே அதில் வரல. ஓகே, அப்போ பாஜக ஜெயிச்சிருமா 2026? கட்டாயமாக ஜெயிக்கும். ஏன்னா இப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பணம் கொடுக்கறது முதற்கொண்டு, வேண்டிய உதவியை செய்யறது முதற்கொண்டு, கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறது, இலவசமாக அழைச்சின்னு போகிறது. யாருக்கு பணம் கொடுக்குறாங்க? காசிக்கு அழைச்சின்னு போகிறது இப்போ இலவசமாக அழைச்சின்னு போகிறாங்க பாரதிய ஜனதா. இதுதான் செய்யுது. ஓகே, அதனால அவங்க சூழ்ச்சி தரத்தினால வென்றுடுவாங்கன்றது ஒரு. இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். போட்டி நிறைய, ஒரு 3 கூட்டணி அமையும். அதில் புதுசாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க. அந்த பெரிய பெரும்பான்மையான ஓட்டெல்லாம் குலைச்சி அது ஏதாவது ஒன்றுக்கு ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சி வராது. ஓகே, என்னென்ன கூட்டணி எப்படி அமைப்பாங்க நினைக்கிறீங்க? கூட்டணி தான் பாரதிய ஜனதா, இது எடப்பாடி, அதிமுக, பாமக, அப்புறம் இதில் விஜயா யாராவது ஒருத்தரை கூட சேர்த்துக்குவாங்க. யார் வருவாங்க? விஜய் ஜெயிச்சா கூட ஓட்டு அதிகமாக இருக்குது இல்லை ஒரு விஜய்க்கு. ஒரு இளைய தலைமுறை எல்லாம் விஜய் ஜெயிச்சா 2026 பாஜக கூட்டணியில சேர்த்துப்பாங்க. கூட்டணி சேர்த்துக்க விஜய். ஏன்னா அதான் இவ்வளோ ஹையில் இப்போ இன்னைக்கு வந்து சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான். அவரை பீட் பண்ணுற மாதிரி தமிழில் யாருமே இல்லை. அவ்வளோ சேலரியை விட்டுட்டு அவர் மக்களுக்காக மக்கள் பணி பண்ணணும்னு நினச்சி வராருல, அதுக்காக சரி அவர் வரட்டும். ஓகே, வந்தா என்னென்னலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? வந்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட்ஸில் வந்து அந்த நிறையா ஊழல்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்தா நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் வந்து இந்த விஐபி கேட்டகரி மாதிரி எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி போனால் அதை பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். See, I would cast my vote, but it would not be a collective decision, right? Now urala I can't say that only he will come or she will come. So likewise, let's see who comes, but I will do my duty of casting the vote. Okay, but ana competition பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது 2026ல அப்படினு சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்றீங்களா நீங்க? No, not seriously. Competition na அது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி, that's all, the urge to win.
urge to capture the seat. Let them have that competitive spirit with them, and let them do the best. And we will decide whom to vote and whom not to vote. இப்போ விஜய் எடுத்து வச்ச தத்துவம் கொள்கையை சொல்லுங்களேன். ம். பெரியார் கொள்கையை எடுத்து வைக்கிறாரு. இந்த கொள்கையை ஏன் அதிமுக திமுக எடுத்து வைக்கலையா இது வரையும்? அவங்க கொண்டாடலையா? இவரும் அதே வழி தானே வராரு. பெரியார் கொள்கையை விட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஒரு மாற்றுன்னு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ரெண்டு கண்ணுன்ட்டார். இதில் என்ன மாற்று இருக்குது? ஒன்று மையம் மாதிரி போய் சரண்டர் ஆகணும். அதுதான் விஜய் பண்ணுவார். பார்ப்போம் மக்கள் யார் மேலே அபிப்பிராயம் வச்சுருக்கா அவங்க வாக்களித்து வரப்போகிறோம். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எய்தர் அவர் ஜெயிக்கணும், இல்லைனா ஓட்டு எண்ணிக்கை டிராஸ்டிக்காக அதிகமாகும். மற்ற அந்த சின்ன சின்ன கட்சிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த சின்ன சின்ன கட்சியோட கண்டிப்பாக அவரோட ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் அரௌண்ட் 80% வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ தமிழ்நாட்டிலையும் அரௌண்ட் 80% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான் மேக்ஸிமம் போகும். அட்லீஸ்ட் ஒரு 80% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து விஜய்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சேஞ்ச் தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் வரணும்னா விஜய் வரணும். ஸோ இந்த சேஞ்ச கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கமலஹாசன் வந்தாரு, சீமான் வந்தாரு, நிறைய மாதிரி அவங்களுக்குலாம் நம்ம ஏன் வாய்ப்பு கொடுக்கல, ஏன் விஜய்க்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? வாய்ப்பு கொடுக்கலன்றதோட நம்ம அவங்க வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நடந்துக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயத்த வேற மாதிரி மாற்றி பேசுறாங்க. சரி, ஒரே விஷயத்த ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. மாற்றி எங்கேயும் பேசலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அவர் பேசுனது எங்கேயும் மாற்றி பேசல. ஓகே. ஸோ சீமான் ஆகட்டும், இவர் கமல் ஆகட்டும், நிறைய விஷயத்தில் மாற்றி பேசுவாங்க. ஸோ லைக் இப்போ ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மாறும். ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக அவங்களோட மைண்ட் செட் அந்த டைமில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் விஜய் இப்போ வரைக்கும் மாற்றி பேசலை. ஸோ 26 எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவர் வரது தான் ஒருத்தன் பீக்கில் இருக்கும்போது வெளில வரணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ அவர் பீக்கில் இருக்கும்போது வெளில வந்திருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு 250 கோடி 200 கோடி சம்பாதிக்கிற வேலையை விட்டுட்டு ஒருத்தன் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் மக்களுக்காக எதனா செய்யணும்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வரணும்னா வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் போக மாட்டேன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதை காப்பாற்றுறாரான்னு நம்ம பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. லாஸ்ட் படம் வர முடிஞ்சு அவனும் வரல, வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ ஜெயிச்சிருவாருன்ற நம்பிக்கை இருக்கா 2026ல? ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் மேக்ஸிமம் ஓட்டோட பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ ஓட் பர்சன்ட் அதிகமாக வாங்கின ஒரு ஆளாக இவர் இருக்கிறதுக்கு சான்சஸ். விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல? அப்படிதான் இல்லை, தெரியாமல் யாரும் இல்லை வந்து மூக்கம் நுழைக்க மாட்டாங்கல்ல. தெரிஞ்சனால்தான் ஒரு இந்த அளவுக்கு வராது. மக்களும் பின்னாடி இருப்பாங்க பாதுகாப்பா. ஓகே ஓகே. பட் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக தான் மாற்றி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மாற்றி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்கல்ல? சீமான் இருந்தார், கமல் வந்தார், அவங்களெல்லாம் ஏன் யோசிக்கல? தான் வேஸ்ட்டு. விஜய் இல்லைன்னா இந்த முக ஸ்டாலின் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் வந்தால் எப்படிங்க? ஹவு கேன் யூ ட்ரஸ்ட் அனதர் ஆக்டர்? இஸ் ஆல்சோ அனதர் சினிமா ஆக்டர் ஒன்லி. ஸோ திரும்ப சினிமா ஆக்டர்ஸுக்கே கொடுத்தா எப்படி? வி ஹேவ் டு கிவ் பீப்புள் who are capable. ஓகே. We have already tried cinema actors. It was good, but it was not great. Okay. If you really wanted to be good, give it to people who have been in the industry, who have been in that field. ஓகே. பட் ஆனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அண்ணாமலையே தலைமையிலேருந்து எடுத்துட்டாங்க, உரம் கட்டிட்டாரு அப்படின்னா சொல்றாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் தானே. ஓகே. ஏன் எடுத்துருப்பாங்க அப்படின்னா தட்ஸ் மை ஒப்பீனியன். உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இவங்க மாறி நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன், இவங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. அம்மா வந்து இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஐயா இருந்தார், அதுக்கப்புறம் பையன் இருந்தார், இப்போ திலீப்பும் பையன் வந்திருக்காரு, அப்புறம் எடப்பாடி இருந்தார். இப்போ வந்து அதெல்லாம் நம்ம தேவையில்ல. நான் என்ன சொல்கிறேன்னு வச்சிங்கன்னா, யார் வந்தாலும் சரி சிறப்பாக செய்ய, மகிழ்ச்சியாக இருங்க. விஜய் வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இஸ் a வெரி குட் ஆக்டர். பட் அரசியலில் அவர் புதுசு. அவர் இப்போ தான் எல்கேஜி அவர் அரசியலில். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அரசியலில் வரணுங்கிறது அவருடைய விருப்பம் தான். ஆனால் வருவாருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஓகே. காம்படிஷனாச்சும் ஹெவியாக இருக்கும் நம்பலாமா? கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். அவர் ஏதாவது அலைன்ஸில் போனார்னா அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. தனிச்சு நின்று கொஞ்சம் கஷ்டம் தான். யாரோட அலைன்ஸ் விஜய் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏடிஎம்கேவோட இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் போவாரான்னு தெரியாது. பிஜேபி இருக்காங்களே இருக்காங்க, அதான் அது இருக்கிறதுனால அவர் போவாரா தெரியாது. ஓகே. பிஜேபியும் ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக பிஜேபி வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னும் முடிவு எடுக்கல. லாஸ்ட் மூமெண்ட்ல தான் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போதைக்கு அவங்க முடிவு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம இவ்வளோ நாள் அரசியல் ஃபாலோ பண்ணதில் ஒரு புரிதல் இருக்கும்ல, இவங்க தான் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அண்ணாமலை சார். என் பர்சனலாக கேட்கணுன்னா, அவர் மாதிரி அந்த ஏஜுக்கு உண்டானவங்க வந்தாங்கன்னா நம்ம நாடு தமிழ்நாடு எங்கேயோ போய்டும். டெல்லியில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸை இங்கேருந்து கேட்குறதெல்லாம் இங்கே நம்ம செய்யலாம். என்னோட இது பார்த்திங்கன்னா, இப்போ மோடிஜி பிரமாதமாக பண்ணுறாரு. ஏன்னா அவரோட வியூ வேறு மாதிரி இருக்குது.
அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவரை ஈடு கட்டுற மாதிரி ஒருத்தர் வரணும்னா இது வரைக்கும் இல்லை, வந்தாருன்னா நல்லாயிருக்கும் என்னோட பர்சன். ஓகே, விஜய் வராரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவர் சினிமாவில் நம்பர் 1. இவருக்கு மேலே வந்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இல்லாமல் போனாங்க. இவருக்கு மேலே ஃபேன் இருக்கிறவங்கெல்லாம் நடிகர் அரசியலுக்கு வந்துட்டு இல்லாமல் போனாங்க. அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் சார் பிளைண்ட் அஃபெக்ஷன், குதினா குதிப்பாங்க, ஆனால் அரசியலுக்கு வரச்ச யாருமே போடலை. அது மாதிரி தான் அவரை சினிமாவாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவரால் இந்த ஜனங்களோட போராட முடியாது. மேபி த டிஎம்கே ஸ்கிரேப்ஸ் த்ரூ ஸ்டில், பட் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. 200 300 அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஜஸ்ட் ஏபிள் டு மேனேஜ் டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட் ஆஃப் their own. ஓகே, of course இது காங்கிரஸ் பார்ட்டி இல்லையா, அவங்க அலையன்ஸ். ஓகே. இப்போ விஜயோட ஸ்பீச்சஸ் நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அப்சர்வேஷன் என்ன விஜய் பத்தி? அது வெரி நியூ இல்லையா, இஸ் நியூ டு பாலிடிக்ஸ். ஹி ஹேஸ் டு கெயின் a lot of experience. அவர் தெரிஞ்சுக்குவார், அவருக்கு அந்த இதில் வழி நடத்துறதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்க. ஓகே, தேவைப்பட்டால் நிச்சயமாக அதை யூஸ் பண்ணி இப்போ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கண்மூடித்தனமா விஜய் ஜெயிப்பாருன்னு அவருடைய ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் சொல்றாங்க. அது நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இல்லை ஆமாம் அப்படிதான், அவங்க ரசிகர் பட்டாளம் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக போக போக அவர் வந்து அரசியல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவார், நல்ல மெச்சூர்டு பொலிட்டிஷியனாக வருவாருன்னு சான்சஸ் இருக்குது. ஓ, கண்டிப்பா வருவாரா? 2026ல அப்போ டிஎம்கே தானா? மேபி இல்ல விஜயா? டிஎம்கே தான். செகண்ட் பிளேஸுக்கு யார் வருவாங்கங்கிறது தான் இப்போ காம்படிஷனாக இருக்கும். ஆமாம், செகண்ட் பிளேஸ் பிஜேபி அவங்க அலையன்ஸ் வருவாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸ். ஓகே, பட் ஒரு நியூ ஃபேஸ் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்றவங்க எல்லாருமே விஜய் தானே ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் சீமான் யாருக்கும் தெரிய மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்து கொஞ்சம் எராட்டிக்காக பேசுகிறாரு. ஓகே, திடீர்னு அவரோட இதில் ஒரு இது இல்லை, நிலைப்பாடு மாறிட்டே. ஆமாம், ரொம்ப வாலடைலாக இருக்குது. அதுவும் லாங்குவேஜில் ரொம்ப ஆங்க்ரி அவுட்பர்ஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பாலிடிக்ஸில் அதெல்லாம் யூ ஹேவ் டு அக்செப்ட் சம் ஆஃப் திங்ஸ். இப்போவே அவர் மக்களை போய் சந்திக்க மாட்டாரு அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. மக்களை சந்திக்க மாட்டுறாரு, இருந்தாலும் அவர் மக்களை சந்திக்க போனாருன்னா அந்த இடத்துல அவங்களோட க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால அவர் போக மாட்டார். வருவார், கண்டிப்பாக வருவார். ஓகே, நிறைய டீம் அவருக்கு வேணும்ல, இன்னும் அவர் அரசியல் இப்போ தானே வந்திருக்காருல்ல. ஸோ போக போக இனிமேல் வந்து இத்தனை வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாரும் கேட்கல. எல்லாரும் விஜய் என்ன பண்ணுறாரு, விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜய் ஏன் வரல தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வருவார், பொறுமையாக வருவார், அவருக்கு டைம் வரும், அப்போ எல்லாரும் முன்னாடி வந்து அவர் பேசுவார் கண்டிப்பாக. ஓகே, இப்போ 2026 ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க மாட்டார். 2026 வந்து உள்ளே வருவார். மேபி அந்த கூட்டணியை பொறுத்து இருக்குது, கூட்டணி எப்படி வருதுன்ற. ஒரு வேளை தனியாக வராரா இல்லை கூட்டணியோட வராரா, ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அரசியல்னு வந்து ஒரு நீங்க எதை விரும்புறீங்க? தனியா வரணும்னு விரும்புறீங்களா, கூட்டணியோட வரணும்னு விரும்புறீங்களா? தனியாக வரணும் தான். தனியாக வந்தாருன்னா அவரோட தனிப்பட்ட முறையில் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அவர் சொல்லி அவர் ஒரு டீமாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கூட்டணியா 3 அணின்னு சொன்னீங்களே? ஆமாம், அதுதான்மா. பாஜக கூட்டணி ஒன்று, பாரதிய விஜய் தனியா, அப்புறம் அந்த சீமான் தனி, வேற யாராவது உதிரி பாகங்கள் திருமாவளவனே அந்த கட்சியில் போய் நம்ம கூட்டணி அமைக்கணும்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த கட்சியில்? அதான் தனி அமைப்பு, தனியாக 3வது கட்சி. ஓகே, 3வது ஒரு அணி விஜய் கூடயா? விஜய் சீமான் திருமாவளவன், இந்த 3 பேரும் போய் இதில் திமுகவில் யார் யார் பிரிகிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம். ஓ, இவங்கெல்லாம் தனி கூட்டணி? ஆமாம். ஓகே, அப்ப அப்படி அவங்க எல்லாம் தனி கூட்டணி அமைச்சு அவங்க தானே வெற்றி பெறுவாங்க? பாஜக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்? பாரதிய ஜனதா தான் சூழ்ச்சி தரத்தினால வெல்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாம் செய்து கொண்டு இருக்குது, இப்பயே செய்யுது. அப்புறம் வேறு வழின்னா ஆட்சியில் இருக்கிறவங்க எப்பயுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. ஏதோ ஒரு தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்காக இருக்குது. இப்போ நீங்கள் யார் வரணும்னு விரும்புகிறீங்க? நான் வரணும்னு விரும்புறது திமுகவை தவிர யார் வந்தாலும் ரைட்டு. When there's something new coming up, everyone goes and sees. After time fades, we'll get to know. Was that crowd actually the crowd or how is that? Okay. So let's give some time to the newcomers as well. Okay. Let's see if they will continue to keep up the crowd by doing some work. So let's wait and watch. கூட்டணி விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி அணிச்சிட்டாங்க. சீமான் தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமான்ற கேள்வி இருக்குல்ல. வெற்றி பெறலாங்க, தனிச்சு போட்டிடுறாருல்ல, இதே ஒரு பலம் தானே. இந்த கட்ஸு அதிமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தனிச்சு போட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்க. அந்த கட்ஸு இவங்க இந்த இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கா? எல்லா சாதியும் கூட்டுக்கிறாங்க, எல்லா மதத்தையும் கூட்டுக்கிறாங்க சிறுபான்மைன்ற பேரில்.
இதுக்கு பேர் கூட்டணி கிடையாது, சந்தர்ப்பவாத அரசியல். இதை தான் அதிமுக திமுக செஞ்சுட்டு இருக்கு. மாற்றுன்னு வரும்போது இவங்க எடுத்து வைக்கிற அரசியல் ஸ்டெப் அந்த வழிக்கும் மாற்றாக ஒருத்தர் நிற்கிறார் இல்லைங்களா, நான் இப்படி தான் இருப்பேன், என் வழி இதுதான், வேளாண்மை அரசு பண்ணி அப்படின்னு நிற்கிறார் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டுக்கு தான் ஆதரவு. ஓகே ஓகே. அப்போ 2026 சீமான் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெறாரு பெறலங்க, சண்டை போடுறோங்க களத்தில், ஸ்ட்ராங்காக சண்டை போடுறோம். அப்போ 2026 விஜய் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பார். காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே. இவங்கெல்லாம் ஆக்கிக்கிறது தான். ஓகே. காம்படிஷன் வந்து இவங்கெல்லாம் பராப்பு கண்ட பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படி எல்லாரும் ஜனங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா தானே அது சரியான போய் அங்கே ரீச் ஆக முடியாதுல்ல. ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, எனக்கு தெரிஞ்சு அப்படி. ஓகே. இப்போ 2026 பிஜேபி ஜெயிச்சிருமா? அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்க்கலாமா? ஜெயிச்சால் நம்ம தமிழ்நாடு உருப்பிடும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நிறைய பேரோட ஒப்பீனியன் அதான், படித்தவங்களோட ஒப்பீனியன். பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இன்னும் யாருக்குமே அந்த அளவுக்கு வரல. அந்த டைமில் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. பின்னால் ஃப்யூச்சர் பார்த்து யாரும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. 50% பேர் 20, அதில் 20% யாருக்குமே டைம் இல்லை போய் போடுறது. வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, போயிடுது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஆக்சுவலாக பிஜேபி வந்து பெஸ்ட். போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இங்கே ஒரு இது பண்ணுவாங்க, போட்டி நான் 10 எக்ஸ்ட்ரா எடுப்பேனா 10 கம்மியாக எடுப்பேனா, அந்த வேணாம், நல்லதாக செய், பயன் எதிர்பார்க்காது, தானாக தேடி வராது. ஒன்று நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கே அது தானாக வரும். அதை விட்டுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை போகிறேன் எது தேவையில்லாது சொல்லாத, சைடில் சொல்லாதீங்க, பேச்சில் சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. அது மக்களாக தெரிஞ்சு கரெக்டாக செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய் வராரு, தாக்கத்தை எனக்கு இப்போதைக்கு ஒரே போட்டு சொல்லுங்களா, புதுசாக இருக்கணும் விஜயா. அது வந்து அது எப்படின்னா, அது வந்து வாயால் சொன்னச்சு ரசிகர்னு வாங்குவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்டில், இவர் வந்து ரசிகர் தான் ஆனும். அப்படிலாம் சொல்ல, எதுவாக இருந்தாலும் புதுசாக இருக்கட்டும். இப்போ ஸ்கூலில் புக்கு புதுசாக தான் கொடுக்குறாங்க, பழைய புக்காக கொடுக்குறாங்க இல்லை. அதே மாதிரி புதுசாக நடக்கட்டும். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இல்லை புதுசாக நடக்கும்னு நம்புறீங்களா? 2026 புதுசு வந்துடுமா? உண்மையாக சொல்லணும், நிறைய சம்பவம் இருக்குது. ஆனால் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.